ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் 10 ஃபர்ஸ்ட் லைட் புக்கோடைய ஒரு போயம் டைகர் இன் த ஜூ. ஸோ இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, he stalks in his vivid stripes the few steps of his cage on pads of velvet white in his quiet rage. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே ஹீ அப்படின்றது வந்து டைகர், ஸ்டாக்ஸ் அப்படின்றது என்னது ஒரு டைப் ஆஃப் வாக்கிங். ஸோ இன் ஹிஸ் விவிட் ஸ்ட்ரைப்ஸ் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, விவிடுக்கு வந்து மீனிங் விவிட் வந்து கிளியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ டைகரோடக்கு வந்து பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸோட அந்த டைகர் வந்து நடக்குது. த ஃபியூ ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹிஸ் கேஜ், இங்கே வந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஜ் வந்து ரொம்பவே கம்மி ஸ்பேஸ் தான் அந்த டைகருக்கு கொடுக்குது அப்படின்றது அங்கே மீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கம்மி ஃப்ரீடம் இருக்குது, கம்மியான இடம் தான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆஃப் ஹிஸ் கேஜ், அந்த கேஜ்குள்ளேயே தான் அது நடக்குது அண்ட் அது வந்து ரொம்ப கம்மி ஸ்பேஸாக இருக்குது. ஆன் பேட்ஸ் ஆஃப் வெல்வெட் குவைட், இதுக்கு என்ன அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பேட்ஸ் ஆஃப் வெல்வெட்னு இருக்கு இல்லையா, இங்கே பேட்ஸ் ஆஃப் வெல்வெட் அப்படின்றது வந்து ஒரு மெட்டஃபர். இங்கே எது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாவ்ஸ் வந்து வெல்வெட் மாதிரி இருக்குது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். பட் மெட்டஃபர்னால் என்ன அர்த்தம், லைக் இல்லை ஆஸோட கம்பேரிசன் நடக்காது அப்படின்றது தான் அர்த்தம். இங்கே ஹீ அப்படின்றது வந்து பர்சானிஃபிகேஷன் அண்ட் இங்கே பேட்ஸ் ஆஃப் வெல்வெட் குவைட் அந்த இதில் வந்து இந்த பார்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டஃபர். இன் ஹிஸ் குவைட் ரேஞ்ச் அப்படின்னா என்னது, அவன் இந்த டைகர் வந்து கோவமாக இருக்குது, ஃபஸ்ட்டில் அந்த கோவத்தை வெளிக்காட்டாமல் அது நடக்குது. இங்கே வந்து குவைட் ரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிமரான். ஆக்சிமரான் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு ஆப்போசிட்டான வேர்ட்ஸை வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க. இங்கே வந்து குவைட்ன்றதும் கோவப்படுறதும் ஆப்போசிட் பட் ஸ்டில் அது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா என்னன்னு பார்த்தீங்கன்னா, he should be lurking in the shadow, sliding through long grass near the water hole where plump deer pass. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட் இந்த டைகர் வந்து கேஜில் இருக்குது, பட் அது ரியாலிட்டியில் எங்கே இருந்துருக்கணும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாரு. ரியாலிட்டியில் டைகர் வந்து ஷேடோவில் ஒளிஞ்சிட்ருக்கணும். லர்க்கிங் அப்படின்னா வந்து ஹைடிங். ஸோ அது வந்து இந்த டைகர் என்ன பண்ணிகிட்ருக்கணுமா, ஆக்சுவலாக இந்த ஷேடோலேயே ஒளிஞ்சிட்ருக்கணும். அதாவது எந்த ஒரு அனிமல்ஸ்க்கும் தெரியாமல் அது ப்ரெடேட் பண்ண போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது எப்படி ஒளிஞ்சிட்ருக்கணும், அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் இருந்துருக்கணும். ஸ்லைடிங் த்ரூ லாங் கிராஸ், அந்த மாதிரி நம்ம டைகர் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து பதுங்கிட்டுருக்கோம் அதுதான் சொல்கிறாங்க. லாங் கிராஸ்க்கு வழியாக அது அழகாக அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கணும். நியர் த வாட்டர் ஹோல் பக்கத்தில் அது சுற்றிட்டு இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, ப்ளம்ப் டீர் பாஸ். இங்கே ப்ளம்ப் டீர் அப்படின்னா வந்து நல்ல ஃப்ளஷியான டீர் வந்து அந்த சைடு வரும். எதுக்காகனா தண்ணி, வாட்டர் ஹோல் இருக்குல்லையே, ஸோ தண்ணி குடிக்க வரும். அண்ட் அந்த இடத்துல தான் வந்து இந்த டைகர் இருந்திருக்கணும். ஸோ தட் அதனால் அது அந்த டீரை வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்தர். ஸோ அதுக்கப்புறம் என்ன, போயட் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, next stanza, he should be snarling around houses at the jungle's edge, baring his white fangs, his claws, terrorizing the village. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுவும் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸா. அதே மாதிரி இந்த ஸ்டான்ஸாவை என்ன சொல்லுது, ஆக்சுவலி அவர் எந்த இடத்துல, அவர் என்ன யோசிச்சிருக்காரு, இந்த டைகர் எந்த இடத்துல இருந்திருக்கணும், அது எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கணும் அப்படின்றது. ஸ்னாலிங் அரவுண்ட் ஹவுசஸ், இங்கே ஸ்னாலிங் அப்படின்னு ரொம்ப கோபமாக அந்த வீடுங்களை சுற்றிட்டு அது வரணும். லைக் இந்த வில்லேஜ், இந்த ஜங்கிளோட ஓரத்துலலாம் வந்து சில பேர் வீடு கட்டி அங்கே வாழ்வாங்க இல்லையா, சின்ன சின்ன வில்லேஜ், அந்த வீடுங்களை சுற்றி அது கோபமாக போய் அவங்களெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கணும். அது ஜங்கிள் சைட். ஸோ ஜங்கிளோட எட்ஜில் தான் இந்த ஹவுசஸ்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு இது வந்து ஒரு வாக் போகணும். பேரிங் ஹிஸ் ஒயிட் ஃபேங்ஸ், ஹிஸ் கிளாஸ். ஸோ இங்கே வந்து ஒயிட் ஃபேங்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் டீத். ஸோ அதோட கூர்மையான பற்களை காட்டிகிட்டே எல்லாருக்கும் காட்டிட்டு அதோடைய கிளாஸ் எந்த அளவுக்கு ஷார்ப்பான நெயில்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டி அது வந்து என்ன பண்ணணும், இந்த வில்லேஜே பயமுறுத்தணும். டெரரைசிங் த வில்லேஜ். இந்த வில்லேஜஸ் எல்லாருமே பயந்துட்டுருக்கணும், எப்படா அந்த டைகர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்ற அந்த பயத்தை அது வந்து வச்சிருக்கணும். பட் ஹீ இஸ் லாக்ட் இன் அ கான்க்ரீட் செல். ஆனால் அதை வந்து ஒரு காங்க்ரீட் செல் அடைச்சி வச்சுட்டாங்க. இந்த காங்க்ரீட் செல் அப்படின்றது வந்து இந்த ஜூலெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பவுண்ட் பண்ணி அதை வச்சுட்டாங்க, பாண்டேஜில் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே காங்க்ரீட் செல்லுன்ற போது என்ன அர்த்தம், இந்த டைகர் எவ்வளோ தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதால் வெளியே வர முடியாது அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் ஸ்ட்ரென்த் பிஹைண்ட் பார்ஸ்,
அதோடைய முழு சக்தியுமே இந்த பார்ஸ், அந்த ஜூவில் வந்து நம்ம பார்ஸ் இருக்கும் இல்லையா, அயன் பார்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு உள்ளே தான் வந்து எந்த அனிமலுமே வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்குது அதோட ஸ்ட்ரென்த். அதால் அந்த ஸ்ட்ரென்த் வந்து யாருக்கும் காட்ட முடியலை அப்படின்றது. ஸ்டாக்கிங் த லென்த் ஆஃப் இஸ் கேஜ், அந்த கேஜோட அளவு எந்த அளவுக்கு அது சுற்றியே அது வருது, அது என்ன ஃபீல் பண்ணும் அது அப்படின்னு இந்த ஆத்தர் நினச்சிருக்காருன்னா, அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே, நம்மளை வந்து இந்த இத்தினூண்டு இடத்துக்குள்ளே போட்டாங்களே அப்படின்னு அதை ஃபீல் பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றி வரும். இக்னோரிங் விசிட்டர்ஸ், ஸோ அது வந்து அடைச்சி வச்சுருக்கிறதுனால அது கோமா இருக்குது. அதனால அது எந்த ஒரு விசிட்டரையுமே கவனிக்கவே மாட்டேங்குது. விசிட்டர்ஸ் வந்து ஜூவில் வந்து அனிமல்ஸ் பார்க்கறதுக்காக வருவாங்க, பட் அந்த அனிமல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஹி ஹியர்ஸ் த லாஸ்ட் வாய்ஸ் அட் நைட், கடைசியாக அதுக்கு எதோட வாய்ஸ் கேட்குது அப்படின்னா பேட்ரோலிங் கார்ஸ். இந்த ஜூவில் இருக்க அனிமல்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, அதெல்லாம் ஒழுங்காக சாப்பிடுதா, எல்லாம் ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சில கார்ஸ் வந்து வரும். ஸோ அந்த கார்ஸ் தான் பேட்ரோலிங் கார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காரோடைய சவுண்டு தான் அதுக்கு லாஸ்ட்டாக கேட்குது. அண்ட் ஸ்டார்ஸ் வித் இஸ் பிரில்லியன்ட் ஐஸ் அட் த பிரில்லியன்ட் ஸ்டார்ஸ். இந்த லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷார்ப் ஐஸ் அட் த பிரில்லியன்ட் ஸ்டார்ஸ்னும் போது அந்த ஸ்டார்ஸுமே ரொம்ப ஷார்ப்பாக ஷைன் ஆகுது. அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட ஐஸ் மூலமாக அது வந்து ஃப்ரீயாக இருக்கிற அந்த ஸ்டார்ஸை பார்க்குது. அதுக்கு என்ன தோணும், அந்த ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, பட் நான் இங்கே வந்து பாண்டடாக இருக்கேனே, ஒரு ஜெயிலுக்குள்ளே என்னை வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு தோணும். ஸோ இதுதான் வந்து இந்த போயமோட சம்மரி. இங்கே வந்து ப்ரில்லியன்ட், இந்த லாஸ்ட் லைன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த ஃபுல் போயமில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் சம்மரி என்னன்னா, டைகர் வந்து ஜூவில் எந்த அளவுக்கு அது கஷ்டப்படுது, லைக் இந்த மாதிரி பாண்டடாக அனிமல்ஸை வச்சுருக்கக்கூடாது, அது ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து அந்த ஜூவில் அந்த டைகர் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ்லேயும் வந்து டைகர் ஜூவில் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இந்த 2 பேராகிராஃப்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி டைகர் எப்படி இருந்திருக்கணும், அதோடைய ரியல் ஹேபிட்டாட் என்னது, அண்ட் அங்கே அது பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் என்னது. ஸோ இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன், ஜூவில் இருக்கும்போது அந்த அனிமலோட பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒரு வேளை அது நேச்சுரலாக அதோட ஹேபிட்டாட்டில் இருந்துச்சுன்னா அப்போது அதோடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த போயம். ஸோ இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட். தேங்க்யூ.